ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சுவையான ரவா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அது கூட முந்திரி, கொஞ்சோண்டு பாதாம், இது வந்து ஏலக்காய், சோம்பு, உலர் திராட்சை, தேங்காய் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். அது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ரவா உருண்டை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் ஊற்றி அரைச்ச தேங்காய் துருவில் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி பொன் வறுவல் வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சு. அது கூட தேங்காய் துருவல் கூடயே ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். இருங்க, வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்காயும் ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. அதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச நட்ஸ் இதெல்லாம் அதில் கொட்டிக்கலாம். கொட்டி இதை நல்லா வறுத்துக்கலாம். உலர் திராட்சையும் நாட்டு சர்க்கரையும் கொட்டி நல்லா கலரிக்கலாம். கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அழகாக எல்லாம் போட்டு கலரிட்டோம். இதில் பால் ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மிதமான சூடு இருக்கும் போது உருண்டை பிடிக்கணும். அதே போல் சிலருக்கு சர்க்கரை பிடிச்சா சர்க்கரையும் போட்டுக்கலாம். நாங்கள் நாட்டு வெல்லம் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரவா உருண்டை அழகாக ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ரவா உருண்டை பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு நீங்களும் பயனடையுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.